நாள் குறிச்சு சரியான நேரத்துல சரியான இடத்துல ஆண்டவன் நம்மளை பார்த்து கூட்டி போயிட்டே இருக்கு. ஆமா, எல்லாருக்கும் பிறந்த நாள் என்னைக்குன்னு தெரியும், இறக்க போற நாள் யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சா நம்மளை நம்பி எவனாவது ஒத்தரவா கடன் கொடுப்பானா? ஏய் காசு கொடுறா போமுண்ட, நீனே பங்குனி பத்திர செத்து போயிருவ, உனக்கு நான் காசு வரட்டி விட்டுருவேன். ஆகையால் அதை மட்டும் மறைச்சு வச்சிருக்காங்க. என்ன காரணம்னா அதை மறைச்சு வச்சிருக்காங்களா திறந்து வச்சிருக்காங்களா, வர்றவர் ஒரு புடி பிடிச்சு பேசி பார்ப்போம். ஏன்னா இந்த ஊராளிப்பட்டி கிராமத்துல யாரும் சொல்லாத தகவலை நான் சொல்ல போறேன். இந்த ஊராளிப்பட்டி மேடையில மினி ஓட்டம் இருக்கு. இத சொல்றதுக்கு அங்க இருந்து வந்த ஏ தப்பா நினைக்காதீங்க, முனிவரின் ஓட்டம். முனிவர் அப்படி சொல்லுங்க. நீங்க வேற ஏன் நாங்க நீங்க எல்லாம் முனினா ஏன் பயப்படுறீங்க? நல்லா பாருங்களேன், பெரியவங்க சொல்லுவாங்க, ஒத்தையில போகாத முனி அடிச்சு போற, பனை மரத்துல முனி ஆடுது, வேப்ப மரத்துல முனி ஆடும், ஆல மரத்துல முனி ஆடும், எல்லா மரத்துலயும் முனி ஆடும் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், எந்த மரமா இருந்தாலும் காத்தடிச்சா முனி மட்டும்தான் ஆடும், அடி உள்ள அமைக்கிட்டு தான் இருக்கும். நம்ம ஆளு சொல்லி வச்சது அந்த முனி, அதுவா நம்ம நினைச்சது இந்த முனி. இதுக்கு அந்த முனி பொறுப்பாக முடியுமா? இந்த முனி வரட்டும், இதுக்கு எது ஆடுதுன்னு பாப்போம். கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா, கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா, மண்டை மேல கொண்ட போட்டு சுவாமி யாரையா, என்ன பேரையா எடுத்து கூறையா, கனகத்தில் வழி மறிக்கும் யாரையும் சும்மா இல்ல, இன்னும் விரட்டுவான். சாதாரணப்பட்ட ஆளா நீங்க நல்லா உருட்டுறீங்களே. நீடுழி வாழ்க யார் அப்பனே அப்படின்னு கேட்டேன். யாருக்கு இன்னும் அப்பன் ஆகலன்னு சொல்ல வர்றேன். அப்பன ஆகலையா இல்ல ஆக முடியலையா? ஆக முடியாம எங்களுக்கு என்ன காயடிச்சா விட்டாங்க. சரி, அப்பன ஆனால் நீ யாருக்கு அப்பன் ஆவ? என் பிள்ளைக்கு அப்பன் ஆவேன். யாரு பிள்ளைக்கு? என் பிள்ளைக்கு. உனக்கு பிள்ளை பிறக்குமா? ஏன் எனக்கு பிள்ளாம எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. கேட்டதற்கு பதில் உனக்கு பிள்ளை பிறக்கும். உனக்கு எது வழிய பிள்ளை பிறக்கும்? எது வழிய பிறக்கும்னா பொண்டாட்டி மூலியமா பிள்ளை பிறக்கும். பொண்டாட்டியை பத்தி இப்ப நான் கேட்டனா? இல்ல, கேட்டதை மட்டும் சொல்லு. என்ன? உனக்கு பிள்ளை பிறக்குமா பிறக்காதா? எனக்கு பிறக்கும், பொண்டாட்டி மூலியமா பிறக்கும். நான் பெக்க முடியாது. குழந்தையை பெற்றெடுக்கிறது யாரு? தாய். உன்னுடைய மனைவி. சரி, பொண்டாட்டி. பெற்றெடுக்கிறது யாரு? பொண்டாட்டி. அப்ப உனக்கு பிறக்கல. எனக்கு தாயா பிறந்தது. ஐயா, தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாய் வயிறு வேற வேற. உனக்கு பசிக்குதுன்னு உன்னுடைய மனைவி சாப்பிட்டா ஓம் பசி நிக்குமா? நிக்காது. அப்புறம் எப்படி அவ பெத்த பிள்ளை ஓம் பிள்ளையாகும்? அட நாள்ல மாங்குமான்னு உழைச்சிருக்கேன். அப்படி உழைத்தால் பிள்ளை வரும். பெண்ண வரைக்கும் இங்க உழைச்ச யாரும் பிள்ளை பெறல. அதுக்கு என்ன வந்திருக்குது? என்ன வந்த டான்ஸ் மொட்டு எங்கிட்டு பிள்ளை வரக்க? நீதானே சொல்ற உழைத்தால். ஏங்க அது வேற உழைப்புங்க, குடும்பம்ன்ற உழைப்பு. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா? ரெண்டு பேரும் சேர்ந்தா, ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் பிள்ளை வரும். கைவிடியா. ஆணும் பெண்ணும் சேர்ந்தா பிள்ளை வரும். இந்த இடத்துல நான் ஆம்பளை பிள்ளை நீ பொம்பளை பிள்ளை ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்குமே, நீ பிள்ளை பெறுவியா? எப்படி? எப்படி? நீரும் ஆம்பளை பிள்ளை நானும் ஆம்பளை பிள்ளை தானே. நீ ஆம்பளை பிள்ளையா? பின்ன என்னையா சொல்ற? ஆம்பளை பிள்ளை தாங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. துணிமணி வேணா அவுத்து காட்டுவா முண்டமா? நீ ஆம்பளை பிள்ளை. ஆமா. சரி இருக்கட்டும். அதாவது ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு தனக்கு அடுத்து ஒரு வாரிசு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக குழந்தை பெத்துக்கிறீங்க. நீங்க பிறக்கிறவங்க, நாங்க பிறக்கிற ஆள் கிடையாது. நீங்க பிறக்கலையா? கிடையாது. அப்புறம் எப்படி வந்து? நினைத்த மாத்திரத்தில் தோற்றுவிக்கப்படக்கூடியவர்கள். தோற்றுவிப்பதுன்னா ஏன்னா தோற்றுவித்தல் என்பது வேறு, பிறப்பு என்பது வேறு. ஏன்னா நாங்க பார்த்து நினைச்சோம்னு வை, கண்ணு இமையிலிருந்து எதை வர வைக்கக்கூடிய தன்மை படைத்தவன். நாங்க பார்த்தாலே பிள்ளை வருவியா? நீங்க நீங்க எல்லாம் பார்த்தா தான் பிள்ளை வரும். நாங்க கல்யாணத்தன்னைக்கு உழைக்கணும். திருமணம் நடக்குதுல, ஆமா. யார் யாருக்கு?
இது என்ன புருஷருக்கு மொண்டாட்டிக்கும் கணவனுக்கு மனைவிக்கும் மனைவிக்கும். ஏன்னா கணவன் மனைவி அப்படிங்கிற உறவை ஏற்படுத்தக்கூடியது எது? திருமாங்கல்யம். மாங்கல்யம்னா ஏங்க ஒருத்தன் கல்யாணம்னா சும்மா கிடையாது. சரி. ஆயிரங்காலத்து பயிர். கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாரும்பாங்க சொல்லுவாங்க. ரெண்டும் அவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுங்களா? பந்தக்கால் நட்டு பரிசம் போட்டு 10 பொருத்தம் பார்த்து ஊரை கூப்பிட்டு எல்லாருக்கும் வீடு தவறாம கூப்பிட்டு வெத்தலை பாக்க வச்சு ஊர் முக்கியஸ்தர்லாம் அழைச்சு ஐயட்ட நல்ல நாளை குறிச்சு ஜாதகம் பார்த்து ஒரு கணவனாக பிறந்த ஆண் மகனையும் அதாவது மணமகனையும் மணமகளையும் உட்கார வச்சு ஊரறிய ஐயர் தாலி எடுத்து கொடுக்க மாப்பிள்ளை போய் பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போடுவாங்க. அது பேர் தான் திருமணம். எத்தனை முடிச்சு? 3 முடிச்சு. 3 நாட். 3 முடிச்சுன்னு சொன்னீங்களா? ஆமா. தாலியில 3 முடிச்சு தான் போடணுமா? இந்த தாலி கயிறு என்ன நிறம்? மஞ்சள். மஞ்சள். ஆமா. உலகத்துல எத்தனையோ நிறம் உண்டு. மஞ்சள் கயிறுல தான் தாலி போடணுமா? மங்களகரமுங்க. மங்களகரம்னாலே மஞ்சள் தானே. ஏன்னா மங்களகரம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் உண்டு. ஆமா. மஞ்சளுக்கு என்ன தன்மை அப்படின்னா கிருமி நாசினியை போக்கக்கூடிய தன்மை இந்த மஞ்சளுக்கு உண்டு. அதனாலதான் தமிழனாகப்பட்டவள் இந்த தாலியாகப்பட்டதை மஞ்சள் நிறத்துல கயிறுல கொண்டு போய் கழுத்துல கட்டினாங்க. அப்படி கழுத்துல ஒரு பெண்ணாகப்பட்டவள் கட்டும் பொழுது அருகே வரக்கூடிய கணவனுக்கு நோயாகப்பட்டது வராது. தன் பிள்ளைக்கு பாலாகப்பட்டது கொடுக்கும் பொழுது அந்த வாசனை நுகர்ந்து பிள்ளைக்கும் எந்த ஒரு நோயும் வராது. ஆனால் இன்னைக்கெல்லாம் மஞ்சள் கயிறுல தாலி ஓடுறது யாரு? உள்ள தங்கத்துல ஓடுறது சிங்கு சிங்கு. ஏன்னா என்றைக்குமே பழமைதான் இனிமையான ஒன்று. எத்தனை புதுமை வந்தாலும் சரி பழமைக்கு நிகர் எதுவுமே கிடையாது. நீங்க தாலியா சொல்றீங்க சரி, ஒவ்வொன்னும் புருஷன் இருக்கிறதே சொல்ல மாட்டேதுங்க. புருஷன் அவன் கல்யாணம் ஆகலான்றது. ஏன்னா அன்னைக்கு முன்னொரு காலத்துல அன்பு காதல் உண்மையாக இருந்தது. ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு மனைவியாகப்பட்டவள் கணவனுடைய பேரையே சொல்ல மாட்டாங்க. அப்ப சொல்ல மாட்டாங்க. இப்ப ஒருவன் தொங்கட்டானுக்கு கேரளால ஒரு ஒம்பளை புரிஞ்சு கிட்டினே வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு மனைவியாகப்பட்டவள் அதிகாலையில கணவன் வேலைக்கு போகும் பொழுது எங்க வேலைக்கு போறீங்களா? ஆமா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னா அது அன்பு காதல். போயிட்டாரு வாங்கன்னா அது கள்ளக்காதல், அவசர காதல். அதுக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஏன்னா இன்றைக்குமே உண்மையோடு கணவன் மனைவியும் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக எடுத்து சொன்னவர், உலகத்திற்கு எடுத்து சொன்னவர் யார் அப்படின்னா வள்ளுவராகப்பட்டவர். ஏன்னா வள்ளுவன் வாசுகி போல வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. அதே போல இப்ப கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிறாங்கல்ல, குழந்தை பெறுவதற்கு எத்தனை மாதங்கள் தேவை? இப்படி கேட்டீங்கன்னா அப்ப நான் வேற பிரச்சனை எழுப்பேன். என்னடா நீங்க எத்தனை மாசம் கேட்டா நான் அப்புறம் வேற பிரச்சனை கொண்டு வருவேன். என்ன கேட்க போற? எல்லா பேருக்கும் தெரியும் ஒரு குழந்தை கருவறையில இருப்பது 10 மாசம். 10 மாசம் தான் ஒரு குழந்தை கருவறைக்குள்ளே ஒரு பெண்ணோட வயிற்றுக்குள்ள இருக்குது, தாயினுடைய கருவுல. ஆனா இந்த வருஷம் உன்னை கொண்டாடுறாங்கள பிறந்த நாள். ஆமா. இன்னைக்கு என்ன தேதியோ இது அப்படியே அடுத்த வருஷம் வர்றப்ப பிறந்த நாள் அப்படின்னு கொண்டாடுறோம். நான் கேட்கிறேன், பிறந்த நாள் கொண்டாடுறோம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை மாசம்? 12 மாதம். 12 மாசம். நல்லா கேளுங்க, 12 மாசம். சரி. தாயோட வயிற்றுக்குள்ள இருக்கிறது நீ 10 மாசம் தான். நான் எப்படி பார்த்தா நீ 10 மாசத்துக்கு ஒரு கதை பிறந்த நாள் கொண்டாடணும். 12 மாசம்ன்ற ஒரு வருஷத்துல கொண்டாடுறிய இந்த 2 மாசம் எங்க இருந்து வந்துச்சு? கேள்வி புரியுதா? அருமை. தாயினுடைய கருவிலே வளரக்கூடிய மாதம் 10, அது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதற்கு முன்னதாக தந்தை என்று சொல்லக்கூடிய தகப்பன் 2 மாதம் வீரியம் என்று சொல்லக்கூடிய விந்தாகப்பட்டதை சுமக்க வேண்டும். தகப்ப 2 மாசம் சுமந்தாதான் தாயாகப்பட்டவள் 10 மாதம் சுமக்க முடியும். இதுதான் உண்மையான விளக்கம். 10 2 12. இதற்காகத்தான் 12 ஆண்டுக்கு ஒரு முறை பிறந்த நாள் கொண்டாடுவது. ஒரு பெண்ணுக்கு இறைவனாகப்பட்டவள் எவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கான் தெரியுமா? ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு குழந்தை மட்டும் இல்ல, எத்தனை குழந்தை பெறலாம் தெரியுமா? 120 குழந்தை பெறலாம் ஒரு பெண்ணுக்கு. அவ்வளவு சக்தி ஆற்றல் இறைவன் மனிதர்களுக்கு குடைத்தது உண்டு. ஆனா இன்னைக்கு ஒத்த பிள்ளைக்கு வழி இல்லை. ஏன்? உண்ணக்கூடிய உணவு, செய்யக்கூடிய செயல். அன்றைக்கு எல்லாமே உணவு மருந்தாக இருந்தது, இன்றைக்கு எல்லாமே நஞ்சாக மாறிவிட்டது. அதே போல பாருங்க மாறிடுச்சுங்க. என்னது? அன்னைக்கு நான் மண்டல் நகர் ஏர்போர்ட்ல இருந்து சங்கத்துக்கு வரதுக்காண்டி பஸ்ல ஏறினேன். சரி. ஏறினா பக்கத்துல ஒரு பொம்பளை வந்து இடம் இல்லாம நின்றுக்கிச்சு. நான் உட்காண்டே இருந்தேன். ஆனா குழந்தை அழுகிற சத்தம் ஒரு 1/2 மணி நேரம் கேட்டுட்டே இருக்கு. சரி. நானும் குழந்தை அழுகுதே எங்கடா இருக்குன்னு சுத்தி எந்திரிச்சு பாக்குறேன், குழந்தையவே காணோம். ஒரு அக்கா கிட்ட மட்டும் சவுண்ட் வருது. சரி. ஒருவேளை செல்போன் சவுண்ட் ஆகும்போது உத்து பாக்குறேன், அப்புறம் அந்த குழந்தை அழுதுகிட்டே தான் இருக்கு. சரி. கடைசியில் அந்த அக்காட்ட நேரா கேட்டே விட்டு, அக்கா பிள்ளை அழுகிற சத்தம் கேட்குது, எங்க பிள்ளைன்னு. எங்க ஏன் பேக்க திறந்து காட்டுறது உள்ள கிடக்கு தம்பின்னு கும்பிட்டு காணுதேன்.
பிள்ளை உள்ள சோடா பாட்டில் தண்டியா பிறந்தா அப்புறம் எங்கிட்டு இருக்கு அன்று அந்த அளவுக்கு உலகமாகப்பட்டது மாறி. நல்லா திங்கணுமுங்க. ஏன்னா அதே போல நம்ம சொல்றோம், இப்ப ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கும் திருமணமாகி கொஞ்ச நாள் குழந்தை இல்லைன்னு வைங்களேன், ஒரு பெண்ணு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அவள் தாய் அம்மா அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைக்கும். குழந்தையே பெற முடியல அப்படின்னா அவளுக்கு பேர் என்ன? மலடினா என்ன? குழந்தை பெற முடியாதவள் மலடியா? பெண்ணுக்கு மலட்டு தன்மை கிடையாது. மலட்டு தன்மை யாருக்கு இருக்கு தெரியுமா? ஆண்கள் கிட்ட தான் இருக்கும். ஆனால் மலடிகளும் உண்டு. மலடினா யாருன்னா ருதுவாகாமல் வயதுக்கே வராம இருக்காங்க பாருங்க, அவங்க தான் மலடி. வயதுக்கு வந்த பெண்மகள் யாருமே மலடி என்பது கிடையாது. மலட்டு தன்மை என்பது ஆணிடத்திலே அதிகமாக உண்டு. அப்ப இந்த கணவனுக்கு இழிவான சொல் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த சுமையை பெண்ணாகப்பட்டவள் தாங்கிக்கிறார். சரி, இவ்வளவு பேசுறீங்களா? பெத்தெடுக்கிறது அம்மா, தாய் நாடு, தாய் எல்லாமே அம்மாவுக்கே முதலிடத்தை கொடுக்கிறோம்ல. ஆனா குழந்தை பிறந்த பிறகு அம்மா பேரை முன்னாடி போடாம அப்பா பேரை முதல்ல போடுறமே ஏன்? எல்லாத்துக்கும் அம்மா தானே. நம்மளை சுமக்கிறது அம்மா, பால் ஊட்டுவது அம்மா, வளர்க்கறது அம்மா, எல்லாவற்றிற்கும் அம்மா. தாய போல பிள்ளை, நூலை போல சேலை. ஏன்னா தொட்டில் பழக்கம் சுடுகாடு அப்படின்னு சொன்னேன். அப்ப எல்லாமே பெக்கிறது அம்மா, வளர்க்கறது அம்மா, எல்லாவற்றிற்கும் முதலிடத்தை கொடுத்த நம் தமிழர்கள் விலாசத்தை மட்டும் அப்பா பேருக்கு முன்னாடி கொடுத்தாங்க, முதல்ல போட்டாங்க. ஏன்? ஆமா, முதல்ல போட்டாங்க. அதே போல பிறந்த விட்டு சாமி விட்டு இதுக்கு புரிஞ்ச விட்டு சாமிக்கு மாறிதான் ஆகணும். மாறித்தான் ஆகணும். நீங்க சொல்ற மாதிரி இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. நிறைய மாமி ஆளுங்க இந்த மருமகளை நொட்ட சொல்லுங்க பாத்திருக்கீங்களா? வந்ததுமே பொட்ட புள்ளைய பெத்து நக்கிட்டா ஆம்பளை பையல. அதெல்லாம் யார் மேல கூட உங்க மயம் மேலதான் குறை இருக்கு. இது அறிவியல் ரீதியாவே ஒரு உண்மை. ஒரு பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறக்குதுன்னா அது பெண்ணோட குற்றம் கிடையாது, கணவனோட குற்றம். ஒரு இல்லற சுகத்துல ஈடுபடுறப்ப ஆணாகப்பட்டவே அதிக சுகத்துல ஈடுபட்டாதான் ஆணோட பவர் அதிகமாகி ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. பெண்ணோட இன்ப அதிர்ச்சி அதிகமான பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. நீ பட்டும் படாம வப்பாட்டிக்கிட்ட புள்ள அம்புடு சரக்கு இறக்கி போட்டு பொண்டாடிக்கிட்ட கடமைக்கு பாஞ்சனா அப்புறம் பொம்பளை புள்ள தான் பிறக்கும். அம்புடு தப்பு ஆம்பளை பையன் மேல இருக்குங்க. அருமை. மய மேல உள்ள குற்றத்தை சொல்லாம மருமக மேல குற்றம் சொல்லக்கூடாது, தெரியுங்களா? இல்லறம் என்பது இருவரும் சேர்ந்து நல்லறம் பண்ணாத குடும்பமா இருக்கு. ஏன் குடும்பத்துக்கு முதல்ல குடும்பம்னு பேர் வச்சு தெரியுமா? குடு இன்பம். கணவனும் மனைவியும் சமபங்குல குடுக்கணும் இன்பம். குடு இன்பம், குடு இன்பம் குடும்பம். அருமை. அதே போல தாயை எப்ப நினைக்கணும், தகப்பனை எப்ப நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. ஏன்னா இன்பம் வரும் பொழுது தகப்பனை நினைக்க வேண்டும், துன்பம் வருகின்ற பொழுது தாயை நினைக்க வேண்டும். நம்ம நடந்து போறோம், நடந்து போகும் பொழுது காலில் முள்ளு குத்திருது, என்ன சொல்லி கத்துவான்? அம்மான்னு சொல்லி கத்துவான். அதே முள்ளாகப்பட்டது அப்படின்னு பிடுங்கின பிறகு அப்பா சொல்றோம்ல. ஏன்? துன்பம் வரும்பொழுது தாய, இன்பம் வரும்பொழுது தகப்பன. தாய்க்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவன் தகப்பன், அந்த இன்பத்தை வாங்கி கொண்டு துன்பத்தை சுமக்கக்கூடியவள் தாயாகப்பட்டவள். அதான் சொன்னாங்க பாருங்க, ஒரு தாயாகப்பட்டவள் ஒரு குழந்தையை பெற்று எடுக்கும் பொழுது எவ்வளவு வலி வலிக்கும் அப்படின்னா 45 அளவு யூனிட்ல இருந்து 52 அளவு யூனிட் வரைக்கும் வலிக்கும். அந்த வலி மரணத்திற்கும் அப்பாற்பட்ட வலி. அந்த வலியை தாங்கி அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறா அப்படின்னா அதுதான் அவளுக்கு மறு ஜென்மம். அதனாலதான் தமிழர்கள் அதுக்கு பேர் வச்சாங்க பிரசவம் அப்படின்னு. சவம்னா போனம்னு அர்த்தம். பிற என்பது வேறு, சவம் என்பது வேறு. சவம்னா பிணம்னு அர்த்தம். அந்த வலியை தாங்க முடியாமல் அன்னவள் இறக்கவும் நேரிடலாம் அப்படிங்கறதை அறிந்தான் தமிழன். அதனாலதான் அதுக்கு பேரு பிரசவம் அப்படின்னு வச்சாங்க. அதே போல தாய போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொன்னேன். ஏன் தாய போல பிள்ளைன்னா ஏன் தகப்பல போல இருக்க கூடாதா? ஏன் தாய போல சொன்னாங்க? ஒரு தாயாகப்பட்டவள் பிள்ளையை நல்விதமாக வளர்ப்பது தாயினுடைய வேலை. எப்ப? பிறந்த பிறகு வளர்க்கிறோமே அந்த வளர்ப்பா கிடையாது. தாயாகப்பட்டவள் கருவுற்று இருக்கும் பொழுது கருவிலே வளர்க்க வேண்டும். கருவிலேயே தாயாகப்பட்டவள் எண்ணம் எவ்வாறு இருக்கின்றதோ அந்த குழந்தை நல்ல பிள்ளையா பிறக்கும். பாருங்க, அப்பாவுக்கு எந்த பழக்கமும் இருக்காது, குடிக்க கிட்டவே போக மாட்டாரு, எந்த தீய பழக்கமும் இருக்காது. ஆனா மையம் முரட்டு குடியாரனா இருப்பேன். ஆமா, உலக லோக்கலா இருப்பேன். அதே போல அப்பா முரட்டு குடியாரனா இருப்பேன், பிள்ளைக்கு எந்த பழக்கமும் இருக்காது. இது என்ன? முற்பிறவில செய்யக்கூடிய பாவங்களும் புண்ணியங்களும் தான். அதான் சொன்னாங்க. ஏன்னா நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கு கிடைக்கும். நமக்கு கிடைக்கலையா அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் என்று இல்லாமல் நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் உண்டியா. நிறைய விஷயம் இருக்குங்க. தெரிஞ்ச விஷயமும் இருக்கு, தெரியாத விஷயமும் இருக்கு. சரி, உலகத்துல நம்ம எல்லா விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டா அந்த மக்களுக்கு சில விஷயங்கள் தான் போய் சேருது. கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லவா? சொல்லுங்க. இதுக்கு நீங்களே விளக்கம் சொல்லுங்க. சொல்லுங்க பாபா. வர வர மாமியா
சும்மா சொல்லுப்பு கழுத போல ஆனாலாம்ன்றாங்க. மாமியாளுக்கும் கழுதைக்கும் முத சம்பந்தம் இருக்கா? கழுதன்றது விலங்கு, மாமியான்றது பொம்பளை. இதுக்கு என்ன சம்பந்தம்? இங்க வந்து ஒரு எழுத்துதே மாறுபடுது. வர வர மாமியா கழுதை, இந்த லூ இருக்குல்ல, கழுதை, இந்த இடத்துல லூ வராது, யா போட்டு புள்ளி வைக்கணும், ஈ வரும். வர வர மாமியா கைதை போல ஆனாலாம். சரி, கைத மாதிரி மாமி ஆறிட்டா. இந்த கைதன்னா என்ன? கைதன்னா நம்ம கிராமத்துல எங்கன பார்த்தாலும் முளைச்சு கிடக்கும் ஊமத்தங்க செடி பார்த்திருக்கீங்களா? இதோட பேர் தான் தமிழ்ல கைத. சரி, இந்த ஊமத்தங்க செடியை ஏப்பா மாமியா கூட ஒப்பிட்டு சொன்னாங்க? இந்த ஊமத்தங்க பூவை எல்லா பேரும் பார்த்துருப்பீங்க, வெள்ளை வெள்ளன்னு ரேடியோக்குள்ள மாதிரி அழகா இருக்கும். கல்யாணம் பண்ண புதுசுல மாமியாவோட மனசு அப்படித்தான் வெள்ளை வெள்ளேன்னு இருக்குமா. சரி, நாள் போக்குல இந்த ஊமத்தங்க பூ உதிர்ந்துருச்சுன்னா காய் எப்படிங்க இருக்கு? எங்கிட்டு பார்த்தாலும் முள்ளா இருக்கும். வீட்டுக்கு வந்த மருமகளை மாமியாகாரி கால போக்குல கைப்பட்டா குத்தம், கால போட்டு குத்தி 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 பேச ஆரம்பிச்சிருவாளாம். எப்படி பண்ணாலும் குத்தம்டுவாளாம். அதுதான் மாமியா உடைச்சா மண் கூட மரும உடைச்சா இவங்களுக்கு பழமொழி இருக்கு. இதை ஏன் சொல்றேன்னா, இதனாலதான் மாமியா குத்தி குத்தி பேசுறதுனால வர வர மாமியா கைத மாதிரி ஆயிட்டாலே குத்தி குத்தி பேச ஆரம்பிச்சான்ற பழமொழி மாறுச்சு. நம்ம ஆளு இந்த கைதை ஈ எடுத்துட்டு லூவை போட்டு கழுதை ஆக்கிட்டான். அருமை. அதே போல அதே இன்னொரு பழமொழி சொன்னாங்க, கழுதைக்கு தெரியுமாம் கற்பூர வாசனை. கழுதைக்கு எத்தனை அறிவு? விலங்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு. கழுதைக்கு தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்னா 5 அறிவு கழுதை அந்த கற்பூர வாசனையை தெரிஞ்சு என்ன செய்ய போகுது? அப்ப இது உண்மையான பழமொழியா? கிடையாது. உண்மையான விளக்கம் என்ன? கழுதை கழு அப்படின்னா ஒரு புல் வகையை சார்ந்தது. நம்ம இப்ப பூலோகத்துல சொல்றோம்ல, கோர புல்லு, அருகம்புல்லு அப்படின்னு பலவிதமான புல்லு உண்டு. அதே போல கழு அப்படிங்கிறது ஒரு புல் வகையை சார்ந்தது. ஆதி காலத்துல இந்த கழுங்கிற புல்லை அறுத்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த கழுங்கிற புல்லை அறுத்து அதை நல்ல வெயில்ல காய வச்சு அதை பாயாக தைத்து அதுல தான் படுத்து தூங்குனாங்க அன்னைக்கு. அப்ப அதை அறுக்கும் பொழுது எந்த ஒரு வாசனை வராது, அதை காய வைக்கும் பொழுது அதுல இருந்து எந்த ஒரு வாசனை வராது. அதே புல்லாகப்பட்டதை பாயாக தைக்கும் பொழுது அதுல இருந்து கற்பூர வாசனை வரும். அப்ப கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. இதுதான் உண்மையான பழமொழி. ஆனால் இப்ப காலப்போக்குல மாற்றி கழுதைக்கு தெரியுமாம்னு மாத்திட்டோம். இப்ப பாருங்க, அதே கழுத படத்தை மாட்டி அதுக்கு கீழே ஒரு வாசகம் போட்டிருப்பாங்க, என்னை பார் யோகம் வரும். என்னை பார் யோகம் வரும். இப்ப நான் கேட்கிறேன், கழுதைய பார்த்தா யோகம் வருமா? சரி, அப்படியே வரும்னு கூட வச்சுக்குவேன். எதுக்கு தெரு தெருவா கழுதைய பத்திக்கிட்டு வர்றேன்? அவனுக்கு யோகம் வந்தா கழுதப்பால் 100 ரூபாய், கழுதப்பால் சங்கு 100 ரூபாய். அவனுக்கு யோகம் வந்தா கழுதைய பத்திக்கிட்டு தெரியவானா? கழுதைய மேய்க்கிறவனுக்கே யோகம் வராமல் இருக்கும் பொழுது அந்த படத்தை பார்த்தா மட்டும் வருமா? கழுதைய பாக்குறவனுக்கு யோகம் வருமா? வராது. கழுனா என்ன? அழகு. தை என்றால் பெண்ணு. அழகான பெண்ணாக யார் இணைக்க வேண்டும்? ஒரு ஆண்மகனாகப்பட்டவன் அழகு அப்படிங்கிற பெண்ணாக 2 பேர் இணைக்க வேண்டும். ஒன்று பெற்ற தாய், என் தாயை போல அழகு யாரும் கிடையாது அப்படி நினைக்க வேண்டும். 2வது பெண்ணு தன் மனைவி, என் மனைவியை போல அழகான பெண்ணு எவளும் கிடையாது, யாரும் கிடையாது அப்படின்னு ஒரு ஆண்மகனாகப்பட்டவள் நினைக்க வேண்டும். அதனாலதான் சொன்னாங்க, என்னை பார் யோகம் வரும் அப்படின்னா அழகான பெண்ணாகப்பட்டவள் தன் மனைவியை பார்க்கும் பொழுது அவள் இளமையில பார்த்துக்கிட்டான் அப்படின்னா முதுமையில மனைவியாகப்பட்டவள் கணவனை பார்த்துக் கொள்வாள். அந்த வாசகத்துக்கு உண்மையான விளக்கமாகப்பட்டது இதுதான். ஒரு வார்த்தைக்கு இத்தனை விளக்கம் இருக்கு. சரி, விளக்கத்தை சொன்னீங்க, கேள்வியை சொன்னீங்க. சரி, இப்ப நான் ஒரு கேள்வி இங்க இருக்கிற மக்களை பார்த்து கேட்கிறேன். இதுக்கு பதில் அவங்களே சொல்றாங்களான்னு பாப்போம். ஒரு முயற்சி தானே. இப்ப நீங்களே சொல்லுங்க, யார் வேணாலும் சொல்லலாம். நான் ஒரு பழமொழியில ஒரு வார்த்தை சொல்றேன், மீதி வார்த்தை நீங்க சொன்னா போதும். அவங்கிட்ட கேட்கிறேன், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. பாத்தீங்களா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அதான நான் உங்களையே கேட்கிறேன், மாடே நல்ல மாடு, அப்புறம் என்ன மயத்துக்கு சூடு ஓட்டாங்க? மாடே நல்ல மாடு தானே, அப்புறம் எதுக்கு சூடு ஓட்டாங்க? இதுக்கு என்ன ஒரு விளக்கம்னா, நல்ல மாட்டிற்கு சூடு கிடையாது. இந்த சூவுக்கும் டூவுக்கும் இடையில வா போடணும். சுவடு. சுவடு. சுவடுன்னா என்ன? காலோட பாதம். ஒரு இப்பதான் நம்ம பல செக்கப் பண்றோம். முந்தி காலத்துல விவசாயிக ஒரு மாட்டை வாங்கினாங்கன்னா வயக்காட்டுக்குள்ள நடக்க விடுவாங்களாம். அந்த மாடு இந்த கால் சுவடுன்ற பாதத்தை எந்த அளவுக்கு ஆழமா ஊண்டி நடக்குதோ நல்ல வலுவான மாடு, உழவுக்கு ஏத்த மாடுன்னு விவசாயி வாங்கிட்டு போவேன். அதே மேலோட்டமா மிதிச்சு தொத்தைக்காம் பொத்தைக்காம் திருச்சுன்னா இது முண்டையை கூட்டி போய் ஒரு உழவு கூட ஆகாது. அப்படி திருப்பி வித்து போடுவானா.
இத கணிக்கிற விதமாத்தான் நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு அப்படின்னு சொல்லி வச்சா. நம்மளும் வாவை தூக்கி போட்டு சூடு 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 இப்படி கிளப்பி விட்டியா. எல்லா இடத்துலயுமே சில புரிதல் புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை. நீங்க சொன்னீங்க தாயாகப்பட்டவளுக்கு பொண்டாட்டிக்கு ஏகப்பட்டது சொன்னீங்க. ஆனால் யாராக இருந்தாலும் நம்ம மனசு வச்சு செய்கையை செஞ்சாதான் அது நல்லா இருக்கும். ஒரு பெண்ணாகப்பட்டவ தான் பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருந்துருக்கா. இடையில அந்த பையன் இந்த கூட்டாளியை கூட சேர்ந்து களவாணி பையலா போயிட்டான். சரி, இவங்க அம்மா சொல்லி சொல்லி பார்த்துருக்கு, இவன் கேட்கல. ஒரு நாள் இவன் என்ன வந்துட்டான், வாசல்ல இருக்கிற கப்பை முதல்கொண்டு களவாண்ட ஆரம்பிச்சுட்டான். இவன் களவான்றது இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. தாய் நல்ல தாய், பிள்ளை கெட்டு போயிட்டான். ஆனா இவங்க அம்மா ஒரு கடை வாசல கூட போக முடியாதுங்க. 4 பொம்பளைய உட்காந்து புறணி வச்சிருது. திருட்டு பையில பெத்தவன் இப்படி களவாணி பையில பெத்து போட்டு எப்படி இவெல்லாம் திருறாள ஊருக்குள்ள. சரி, சாக மாட்டான். ஒரு மலை கவர்ல தூக்கு போட்டு தொங்கத்துக்கு இப்படியே எல்லா பொம்பளையும் புறணி வச்ச. இந்த பொம்பளை கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு, நம்ம மயனிட்டு நம்மளை தப்பா பேசுறாங்கன்னு அழுதுகிட்டு வீட்டுக்கு போயிருச்சு. இதை மயங்காரன்னு கேட்டு இருந்திருக்கா. நம்ம செய்யற களவாணித்தனத்தினால நம்ம அம்மால எல்லா பேரும் தப்பா பேசுறாங்க. இனிமே நம்ம திருந்தணும். நேர ஆத்தா கால போய் நெட்டு நிக்க விழுந்துட்டான். அம்மா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தாமா, என்ன மன்னிச்சுக்கம்மா, இனிமே இப்படி செய்ய மாட்டேன்னு ஆத்தா கால விழுந்தால. இந்த பெத்த மனசு இலகி போய், தம்பி ஊர் 1000 பேசட்டும்டா, இனியாவது நல்லவனா திருந்தி பொழப்பு பொலடாண்டு காலில் விழுந்த மகனை இந்த அம்மா தூக்கி விட்டு நடந்து போகுது. காலில் கிடந்த கொலுசை காணா, படுத்துக்கிட்டே முண்டை கொலுசை திருக்கிருந்திருக்கான். அவன் திருந்தல. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியும். நம்ம மனசு தோணணுமுங்க. அருமை, அருமையா சொன்னீங்க. அதே போல அதே மக்கள் இடத்துல நான் ஒண்ணு கேட்கிறேன். தாய்க்கு பின் தாரம். சரி, தாய்க்கு பின் தாரம். தந்தைக்கு பின் அந்த இடத்தை யாரும் நம்ப முடியாது. தாய் என்று சொல்லக்கூடியவருடைய இடத்தை அடைப்பதற்கு தாரம் அப்படிங்கிற ஒரு பெண் உண்டு. ஆனால் தகப்பனுடைய இடத்தை அடைப்பதற்கு யாரும் கிடையாது. அப்பாவுக்கு நிகர் அப்பாதான். அப்பாவோட கஷ்டம், அப்பேற்பட்ட அப்பாவுடைய கஷ்டமாகப்பட்டது யாருக்குமே தெரியாது. அடிகள் சில விஷயங்கள் உண்டு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அடிகள் யார் தெரியுமோ? தாங்களை பார்த்தாலே தெரிகிறது. எப்படி? குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பெரிய தன்மை உண்டு. என்ன தெரியுது? தாங்கள் மகரிஷி மாதிரி தெரிகிறது. கண்டிப்பாக. என்ன மகரிஷி என்று தாங்கள் திருநாமத்தை கூறவும். தேவலோக முனிவன், அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, அந்த வகையிலே கலகப்பிரிய நாரதர் என்னுடைய திருநாமம். எங்களுக்கு நல்லாசி கொடுங்க. வாழ்க 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 வாழ்க. நாரத மகரிஷி வராத ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. சரி, உங்களோட உரையாடுறதுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சரி, வாழ்க வாழ்க. மக்களுக்கு சில கருத்துக்கள் தெரிஞ்சதுல ரொம்ப புண்ணியம். சரி, இப்போ சிறப்பா பேசுறீங்க. நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய போறேன். நான் வந்து நம்பிராசி மயன் வீரத்தவன் திருமணம் செய்ய போறேன். ஆனா அந்த பெண்ணு நான் 5 வருஷமா காதல் பண்றேன். சரி, பரிசமெல்லாம் கூட போட்டோம். அவங்க அம்மா அப்பா சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் தம்பி மாமே மச்சான் எல்லா பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த பிள்ளைக்கு தான். சரி சொல்லு. ஆனா ஒரு ஆளு மட்டும் தான் கல்யாணத்தன்னைக்கு கல்யாணத்தை நிப்பாட்டு வேண்டியான். அவ புருஷன். யாரடா காதல் செஞ்ச? அடுத்தவனுடைய மனைவியவா? அடுத்த பொண்டாட்டி இல்ல. நான் பண்ணதுக்கு அப்புறம் அது வேற வீட்டை கட்டி கொடுத்துட்டாங்க. இப்ப திருப்பி நம்ம கிட்டே வருது, எதுக்கு விடுவானே? சரி, ஏன்னா எங்க சுத்தினாலும் ரெங்கனை சேவிக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அதே போல ஏன்னா இறைவனாகப்பட்டவன் கொடுக்க நினைப்பது யாராலும் தடுக்க முடியாது. இது உன்னிடத்துல இன்னைக்கு இது கிடைக்கும் அப்படின்னு இருந்தால் அது உனக்கு வந்து கிடைத்தே தீரும். அதே போல தேவலோக முனிவன் நாரதர் என்னுடைய திருநாமம். அப்பா பேரு உங்க பாட்டன் கையில 2 வச்சிருப்பாருல, என்னென்ன வச்சிருப்பாரு? சங்கு வச்சிருப்பாரு, ஒன்னு சக்கர வச்சிருப்பாரு. சங்கம் மட்டும் அது பெரிய சங்கடா. அப்ப வேளாங்கண்ணிக்கு தள்ளி விடுங்க சாமி. நீ தாங்க முடியாது, நீ தாங்க முடியாது. சங்க என்ன செய்யணும்? என்னங்க ஊதணும். எதுல வச்சு? நல்லா ஊதுறியே. சூப்பரா ஊதுவே. பொண்ணு மணி நானும் பிச்சிருவான். இரியா நல்லா ஊதுற. இது வரைக்கும் நீ எத்தனை சங்க வாயில வச்சு ஊதிருப்ப? இல்லங்க, ஒரு சங்கு கூட கிடைக்கலங்க. என்னடா சொல்ற? நானா சங்கு ஊதிறேன். திருச்செந்தூருக்கு போறப்ப ஒரு சங்கு வந்துச்சு. அப்படி திருப்பி கடலுக்குள்ள இழுத்து ஓடி போச்சு. இல்ல, நீ சங்க ஊதுற மாதிரி தெரியல, சங்க உரியறது மாதிரி தெரியுது. நான் சொல்றேன் வலம்புரி சங்கு கிடைச்சா நல்லா இருக்கும். இது நமக்கு அமையல இடம் புரியாவே அமையுது சாமி. ஏன்னா எந்த ஒரு மகனுக்கும் 3 சங்கு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியம்னாங்க. தெரியுமா? ஆமையா, 3 சங்குயா. ஏன்னா பிறக்கும் பொழுது தாயாகப்பட்டவள் மாமன் வைப்பாங்க, யாராவது ஒரு ஆள் வைப்பாங்க. சேன தண்ணி, சேன தண்ணி, சீனி தண்ணி என்று சொல்லக்கூடிய சேனப்பட்டது வைப்பது உண்டு. முதல் சங்கு, 2வது சங்கு தாயாகப்பட்டவள் கொடுக்கக்கூடியது, 3வது சங்கு ஒரு மனிதனாகப்பட்டவன் இறக்கும் பொழுது. ஆக மொத்தத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 சங்கு அவசியம் அப்படின்னாங்க. இன்னைக்கு 3 என்ன 30 எல்லாம் தாண்டி. இப்ப நீங்க சொல்லுங்க சாமி, சங்கு சங்கு வர அந்த பிள்ளை இருக்கட்டும். நீ யாருடைய பேர் என்ன? என் பேர் வீரத்தன் சாமி. கூட பிறந்தவங்க 7 பேர் இருக்கோம். அன்பு தங்கை வள்ளி நாயகி திணைப்புணத்தில் காவல் பணி புரிகின்றார். சரி, அதோட இன்னொரு சத்தம். எதிர காதலி
என்ன சொல்ற சரி உங்கால நான் பார்க்கணுமே. நீங்க நல்லாசி கொடுக்கணும் சுவாமி. என்னைய மனமகிழ கொடுக்க இதோ கூப்பிடுறீங்களா? கூப்பிட்டு வரேன் சாமி. கூப்பிட்டு எப்படி விட்டுட்டு போயிருவியா இல்ல அப்படியே? இல்ல சாமி இருந்து விளக்கு பிடிச்சிட்டு உட்காந்துருப்பேன். என்ன வச்சுக்கிருக்கா சாமியார் பார்த்தா சண்டியர் மாதிரி வச்சுக்கிட்டு கண்ணே சங்குசா அப்படியா சிங்குசா சேர்ந்து கேட்டேல அங்கே அத பாட்டேல இங்கே எதையோ நினைச்சு அதையும் மறைச்சு நடிவோட்டு வருவா டமுடக்கு 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 நீராரி முன்னாட்டு நடிவோட்டு வருவா உனக்கு புரியாதண்ணா வரமாட்டேன் வேண்டாம் வீணாம் ஆஹா நீ நல்லா தான் இருக்கையே உனக்கு என்ன குறைச்சல் பொல்லாத ஆசைக்கு ஏன் இந்த அலைச்சல் நல்லா தான் இருக்கையே உனக்கு என்ன குறைச்சல் மூக்கு இருக்கு மூக்கு இருக்கு முழி இருக்கு ஓட்டா நல்லா இருக்கு புரியலையோ ஆசை காட்டட்டுமா பயமா இருக்கு கையில் திரும்பணும் கண்ணே சாமி வந்திருக்கு உங்களுக்கு கொடுத்தாரா ஆ, நான் கேட்டா கொடுப்பாரா ஊர்ப்பார் கூப்பிடுங்க ஆமா வாங்க சாமி வாங்க சாமி ஏடா எனக்கா உனக்கு தான் ரெண்டு அது ஓ ஆளு இன்னொரு ஆளையும் கூப்பிடு. இன்னும் என்ன வரைச்சிருங்க வரைச்சிருங்க அதானே வேணாம்டா சொல்ல போற. வேணாம் வேணாமா சின்ன பொண்ணு தான் சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி. அது என்ன நினைச்சு அம்மா அம்மாடி அது ஒண்ணு நினைச்சு கண்ண சிவப்பு சும்மா சும்மாடி ஆலமிலை மேலிருந்து ஆடுகின்ற தென்றலை போல் நூலிடையை மேலிருந்து நூறு கதை நான் சொல்லவா. மயிலே எங்கே சும்மா சும்மாடி டம்பு டக்கு டம்கு சாமி வந்திருக்கார் சாமி வந்து ரெண்டு பேரும் மண்டி ஓட்டு கும்பிட்டுருங்க சாமி விடாதியா பிரம்மச்சாரி 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 ஆடு ரெண்டு பேரும் சாமியார் கொட்டையை அத்துறணும் அந்த வீணையை உள்ள விடுங்க சாமி நெளிச்சு விடுங்க ரெண்டு பேரும் தாவாங்கொட்டை அத்துருங்க ருத்ராட்ச கொட்டு பத்திரம் இது அங்கவை இது சங்கவை அருமையான ஆட்டம். சிவன் ஆடியது கொடுகொட்டி ஆட்டம்.
சக்தி ஆடியது பாண்டரங்க ஆட்டம். ஆமா. இப்படி பலவிதமான ஆட்டங்கள் நான் பார்த்தது உண்டு. இப்ப நீங்க ஆடுனீங்கல்ல, நாங்க ஆடுனது பித்தலாட்டம். எந்த ஆட்டம் வேணாலும் ஆடுங்க, பித்தலாட்டம் மட்டும் ஆடிடாதீங்க. எங்களுக்கு அந்த தெரியாது சார். சரி, அடுத்து உள்ள இருக்கிறது என் யாரு? அன்பு தங்கை வள்ளி நாயகி. கூப்பிடுறீங்களா? இதோ கூப்பிடுங்க. தங்கையே வீர பெண்மணி. பொங்கல பொங்கல வச்சு மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி 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 மஞ்சள் நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. கவிகள் குயில்கள் பாடு வண்ணக்கிளிகள் கவிகள் பாடு. பூக்கும் வாசம் தை மாசம். உனக்கென கிராமதேவதை பூத்தையும் அமைப்பு வாழும் நாள் வரை குமரிகள் பழைய மாறுதம் பாடுமோ. பூக்கும் வாசம் தை மாசம். ஊரைக்கும் வீசும் பூவாசம் தீவினிலே காலங்கள் நாள் வாழ நாள் வளர்ந்ததே நானே நானா யாரோ நானே மெல்ல மெல்ல போடு போடு மாறினேனா. நானே நானா உன்னால் மாறினேனா. மெல்ல மெல்ல நானும் வாழ்கிறேனா. மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாத்தா ரொம்ப நாளானது பால்மேனியும் லைட்டா பெருசானது. இப்படி நூலானது கொண்டு வந்தது நினைவுகள் போது தை மாசம் பூவாசம். வண்ணக்கிளிகள் குயில்கள் பாடு. வண்ணக்கிளிகள் கவிகள் பாடு. ஒரு காலம் இந்நேரம் தங்கச்சி 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 தங்கச்சி. என் கட்சி தங்கச்சி தங்கையே. அன்பு சகோதரா, அண்ணன் காட்டுக்குள் வேட்டைக்கு சென்ற பொழுது கண்டெடுத்த கனக வேங்கை பூங்குரத்தி சரிண்ணா. நம்ம இடத்திற்கு என்ன ஒரு குறுமுனி வருகிறது இருக்கின்றார். ஒரு முனியா? அந்த முனி யாரு? அகத்திய முனிக்கடுத்து இந்த முனியைத்தான் குறுமுனியாக பார்க்கின்றேன். யாருன்னு? நாரதராம். யாரு? நாரதரா நாரதர் முனி. அந்த தேவலோகத்திலிருந்து பசு மாதிரி வந்துட்டான். ஏதோ நாரதர் முனி வேற. அந்த அந்த முனி வேறுதான். முனிவர். அந்த முனி ஆடுது இங்கதே. முனிவர் 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 வந்திருக்காரா? ஆமாத்தா. கலைவாணியின் மைந்தரா? ஆமா பிரம்மாவின் புத்திரரா? அவரேதான். நாரத மகாமுனிவர் அவரேதான். நம்ம நாடு வந்திருக்காரா? ஆமாத்தா. அழைத்து வாருங்கள் சும்மா வாருங்கள். அப்புறம் சங்கத்துல அட்டவணைஸ் கொடுத்தா வந்தா நான். வந்துதானே ஆகணும். வாங்க சாமி. வரலைன்னா